உங்களுக்கு ஏங்க இந்த குறைவெறி? எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை, நாங்க ஒண்ணுங்கிறோம், நாங்களும் சொல்றோம், அவரும் சொல்றாரு. நீங்க அதுக்குள்ள ஏதோ உடைக்கணும்னு பாக்குறீங்களே. உடைக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதை உடைச்சு பேசுவோம். அதை கேளுங்க. அவர் கோட்டு போடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அதை சொல்லுவதற்கு இவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். என்ன துணை முதலமைச்சரியா இருந்தா இப்ப எதிர்கட்சி தலைவர் ஒரு சின்ன பையன் தெருவில் இறங்குற மாதிரி சும்மா ட்ராக் பேண்ட்டும் டி ஷர்ட் போட்டுட்டு வர்றீங்களே, நீங்க இதை பத்தி சொல்லலாமா? இவர் எடுப்பிச்சவளத்தில் உட்கார்ந்ததுனால எம்பி ஆன. ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணின்னு. ராசா எலுமிச்சம்பழத்தில் உட்கார்ந்தானா நீ வந்தப்பா, எங்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க. யாரெல்லாம் திருநூறு வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் குங்குமம் வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாவிகள்னா, ஸ்டாலின் சம்சாரம் தான் பெரிய குங்குமம் வைக்குது. ஸ்டாலினுடைய அம்மா தான் அந்த காலத்துல ரொம்ப பெரிய பெரிய குங்குமம் வைப்பாங்க. அவங்கள திட்டுறதுக்கு எப்படி சேகர் பாபா யூஸ் பண்றாரு பாருங்க. திமுக காரங்க ஒட்டுமொத்தமா நேருக்கு நேரா நீ துரோகின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, எனக்கு புரியல எதுக்காக துரோகின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் தானே சார் திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி செய்யறதுக்கு கடுமையா பிராசித்தம் செஞ்சாருன்னு சொல்லி சொல்லப்பட்டு, அதை தாங்க துரோகம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தாங்க புரியுது. திமுகவோட கூட்டு சேரணும்னு சொன்னாருல செல்வ பெருந்தொகை, அதுதான் துரோகம்னு சொல்லியிருக்காங்க. பெருந்தொகை அது ஏதோ பெருந்தொகை தான் அதுக்கு காரணம்னு சொன்னாங்க. அதை வச்சு சொல்லிட்டாங்க. நீங்க எவ்வளவு தப்பா சொல்லிட்டீங்களோ நான் கூட இல்ல, பெருந்தொகை தான் காரணம் அந்த கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை தாங்க நான் சொன்னேன், நீங்க வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்டீங்க. கோபால்சாமி அவர் பெரிய கெட்டியார், எதிர்த்து வீழ்த்த முயற்சி பண்ணாருங்க, முடியலைங்க, கூட சேர்ந்து காலி பண்ணாரு பாருங்க. ஒரு பெரிய நமக்கு அது புரியல. திருதராஷ்டிர ஆலிங்கனம் கேள்விப்பட்டீங்களா? அனைத்து அழிப்பது. அல்லாவும் இயேசுவும் ஈசனும் 3 பேரும் சேர்ந்தே ஒரு ஆட்சி வச்சா கூட தவறுகள் நடக்கும். தவறுகள் நடக்காம ஒரு ஆட்சி இருக்க முடியாது. இதுவரையிலும் இல்லை, இனிமேல் யாரும் கொண்டு வர முடியாது. அந்த தவறுகள் நடக்கிற போது அந்த ஆட்சி எப்படி அந்த தவறுகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதா பார்க்கணும். எண்ணம், சிந்தனை, சொல், செயல் விவரம் தெரிஞ்சவனுக்கு புரியும். எண்ணம் சரியா இருக்கு, சிந்தனை சரியா இருக்கு, சொல்லும் வந்துருச்சு, இனி செயலும் சரியா வரும். நீங்க அதாவது திமுக குறித்து சொல்லி முடிக்கும் போது நீங்க அப்படி முடிச்சீங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க திமுகவே முடிச்சிட்டீங்களே. திமுக இன்னும் முடிக்கலைங்க, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை விட்டுறக்கூடாதுங்கிறேன். பாம்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அடிச்சு அரைகுறை விட்டா நல்லது இல்லை, முழுசு முடிச்சிடணும். தமிழ்நாட்டை பிடித்த மோசமான நாகம் திமுக, அதை அரைகுறை அடிச்சு விட்டுறக்கூடாது, முழுசு முடிச்சிடணும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். அலைகள் ஓய்வதில்லை. வணக்கம். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள கட்சிகளிலே மிகவும் அதிர்ஷ்டவசமான கட்சின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா தேர்தலுக்கு முன்பே ஒரு ராஜ்யசபா எம்பி, திமுக கூட்டணியில் ஜெயித்து 5 எம்எல்ஏக்களை பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு 2 முக்கிய இலாக்காக்கள் அமைச்சரவையில், தாவேக்கா அமைச்சரவையில். அது போதாதுன்னு இப்போது ராஜ்யசபா எம்பி வேறு தாவேக்காலேருந்து வாங்கியிருக்கீங்க. இதை விட அதிர்ஷ்டம் காங்கிரஸ் கட்சிக்கு வேறு எதுவுமே கிடைக்காது சார் தமிழ்நாட்டில். நீங்கள் உருப்பட மாட்டீங்க, இப்படி சொல்கிறத கேட்டால் தமிழ்நாடு உருப்படாது. இந்த நாட்டு 200 ஆண்டு காலங்கள் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை சுதந்திர நாடாக்கிறதுக்கு தங்களை அழிச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் செத்து சுண்ணாம்பாயி சுடுகாட்டுக்கு போய் வந்த காங்கிரஸ் கட்சிக்காரர் 2 எம்பியா வந்துட்டா உங்களுக்கு இடிக்குது. மற்றவெல்லாம் அலிபுரம் ஜெயிலையும் வெரவாடா ஜெயிலையும் பெஜவாடா ஜெயிலையும் 10 வருஷம் 20 ஜெயிலில் இருந்தவனா இருக்கிறான். அதாவது தியாகம் பண்ணா அது பதவிக்கு வரக்கூடாது ஏதோ கணக்கில் இருக்கா? இல்லை, அது என்னங்க கணக்கு? அது காங்கிரஸ் கட்சிக்கு தேவையான எம்எல்ஏக்கள் இருந்தால் நீங்கள் சந்தோஷம் வாங்கிட்டு போகலாம், பிரச்சனையே கிடையாது சார். அந்த எம்எல்ஏ வருவதற்கே சுதந்திரம் தானே வந்துச்சா? அப்போ நீங்களும் வெக்கப்படணும். இல்லை, சுதந்திரத்துக்காக காங்கிரஸ் மட்டும் சொல்ல முடியுமா? வேற யாரு சொல்லுங்க? காங்கிரஸ் மட்டும் வேற யாருன்னு சொல்லுங்க சார். அதாவது காங்கிரஸ் ஒரு ஆர்கனைசேஷன். என்ன கேட்கிறேன், யாருன்னு சொன்ன முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. கம்யூனிஸ்டும் போராடினாங்க, நானே சொல்றேன். மற்றவங்க யாரு போராடினாங்க? நீங்க நினைக்கிற பெரிய கட்சின்னு சொல்றவங்க யாரு போராடினா? இல்ல, தனித்தனி இயக்கங்கள் மட்டும் இல்ல,
இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டம் உச்சத்தில் 42ல குயிட் இந்தியா மூவ்மெண்ட் வரும்போது தான் மாநாடு ஓட்டு இந்தியாவுக்கு சுதந்திரமே வேணான்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு உங்களை மாதிரி ஆட்கள் நினைக்கிறீங்க. இல்லை நாங்கள் நினைக்கல சார். நாங்கள் என்னன்னா நீங்க நினைக்கலையா? இல்லை என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் இத்தனை நாள் வந்து நீங்கள் தாவேக்காவுக்கு எதிராக தான் செயல்பட்டீங்க. இப்போ வந்து தாவேக்காவு கூட ஆமாம் காங்கிரஸ் கட்சி சார் தாவேகா வேற காங்கிரஸ் வேற நினைச்சா அது உங்க பலவீனம் இல்ல சார். தேர்தலில் வந்து நீங்க வந்து எங்களுக்கு புரியுதுங்க, நீங்க தமிழ்ல தான் சொல்றீங்க, எனக்கு புரியுது. நான் என்கிட்ட கேட்டாதானே உங்களுக்கு புரியும். விஜய் ஆரம்பத்தை தேர்தலுக்கு முன்னாடி என்னங்க சொன்னாரு? நாங்களும் காங்கிரஸும் வேறு இல்லைன்னு சொன்னாரா? உண்மையான காங்கிரஸ் பூரா என் கூட தான் இருக்கான்னு சொன்னாரா? அது சாதாரண ஆளுக்கே புரியுது, உங்களுக்கே புரியல. இல்ல சார், இது நாங்களும் அவர்களும் ஒன்றுதான். இல்ல இது வந்து தாவேக்காவுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை காங்கிரஸ் தட்டி பறித்து விட்டதெல்லாம் சொல்றாங்க. யார் சொன்னா? இதை நாங்களாங்க அறிவிச்சோம். அறிவிச்சதே விஜய் தாங்க. பெருந்தன்மையை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? விஜய் பெருந்தன்மையான ஆளு தான். அவர் கொடுத்த பிறகு அவருடைய இமேஜ் தட்டி பறிச்சாங்கிறீங்க. ஆமா காங்கிரஸ் தான் தட்டி பறிச்சு. நாங்க கேட்கவே, நாங்க பாட்டு பேச இருந்தோம். அவர் தாங்க அறிவிச்சாரு. அவருடைய பெருந்தன்மையை பாராட்டு. இல்ல சார், அதாவது காலையில முதல் நாள் காலையில போய் திரு ப சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சந்தித்து வந்தார். அதற்கு பிறகு மறுநாள் வந்து தலைமைச் செயலகத்தில் கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் அவர் போயிட்டு வந்து பேட்டி கொடுக்குறார். நாங்கள் வந்து இந்த எம்பி சீட்டை எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிட்டோம், கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அவர். நான் இந்த மேடையில் இந்த உட்கார்றதுக்கு முன்னால மன்னார்குடிக்காரர் ஒருத்தர் உங்களை ரொம்ப அறிவாளின்னு சொன்னாருங்க. இப்போதான் அது தப்புன்னு தெரியுது. பார்க்கறது ஒரு பெரிய பிரச்சனையா? இல்ல எங்க அமெரிக்காவில் இருக்கான், ஜெர்மன்ல இருக்கான், அவன் பேசுறத உடனே பார்த்துக்கிட்டு இருக்கான். விஞ்ஞானம் மாறி போச்சு. ஓ முதல்ல ப சிதம்பரம் திமுக காரர் பார்த்தோன்னே எம்பி பதவி அவங்க கொடுத்தாங்க. இப்ப இவரை பார்த்தோன்னே இவருக்கு எம்பி பதவி கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் நாளைக்கு உங்களையும் பார்த்து பாப்பாரு, நீங்க ஒரு எம்பி பதவி கொடுங்க. என்ன சார்? இல்ல சார், இது கிரீஷ் சோடங்கர் பார்க்கிறது வேற, அது வேற. கிரீஷ் சோடங்கர் கொடுத்த பேட்டியில தான் நான் சொல்றேன். நான் வந்து இது விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், வாழ்த்துக்கள் தான். ஆனா கிரீஷ் சோடங்கர் என்ன கேட்டார்னா, இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு ஏங்க இந்த குறைவெறி? எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை, நாங்க ஒண்ணுங்கிறோம், நாங்களும் சொல்றோம், அவரும் சொல்றாரு. நீங்க அதுக்குள்ள ஏதோ உடைக்கணும்னு பாக்குறீங்களே. உடைக்க வேண்டிய விஷயம் நிறைய இல்ல, அதை உடைச்சு பேசுவோம், அதை கேளுங்க. இல்ல என்னுடைய நோக்கம் வந்து உடைக்கணும் இல்ல, தாவேக்கா உண்மையை உடைக்க சொன்னாக்க வேணாமா உங்களுக்கு? உண்மையை உடைச்சிடலாம், உண்மையை சொல்லுங்க, அதை மாதிரி கேளுங்க, உண்மையை உடைச்சிடும். சரி ஓகே. தாவேக்கா தலைவர் குறித்தும் திரு விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் போடுற ட்ரெஸ் வந்து கோட்டு ஷூட்டு போட்டதா இப்போ வராரு. இப்போ அந்த கோட்டு ஷூட்டு போடுறது கூட ரொம்ப விமர்சனமாக அடைஞ்சிருக்கு. நேற்று கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, முதலமைச்சர் கோட்டு போடுறதுல வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நிறைய விஷயங்களை கோட்டை விடுறாரு. அப்படியா? தமிழ்நாட்டினுடைய விஷயங்கள் நிறைய கோட்டை விடுறாரு. புரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. விஜயாவது காலேஜில் படித்தா இருக்கிறாரு. அவங்க தாத்தா கருணாநிதி எந்த காலேஜில் படித்தார்? அவர் 70-71 கோட்டு சூட்டு போட்டு வெளியே வந்தார். உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. தெரியாதுல்ல, போய் என் பேரண்ட்டை போய் சொல்லுங்க. நான் திரும்பி கேட்குறேன், அவர் எனக்கு அதில் நான் இன்னைக்கு இல்லை, அந்த முதல் நாள் வரும்போதே சொன்னேன், உளவியல் ரீதியாக இந்த உடை அமைப்பு சரியல்ல. நம்ம ஊரில் இருக்க பாமர மக்கள் பார்க்கிற போது நம்ம ஆளுங்கிற எண்ணம் வர்ற மாதிரி நம்முடைய உடை கூட இருக்கணும். அதனால யாரோ தப்பாக சொல்லியிருக்கா, மாற்றிக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். அவர் கோட்டு போடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அதை சொல்லுவதற்கு இவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். என்ன துணை முதல் மந்திரியாக இருந்தால் இப்போ எதிர்கட்சி தலைவர், ஒரு சின்ன பையன் தெருவில் இருக்கிற மாதிரி சும்மா ட்ராக் பேண்ட்டும் டிஷர்ட்டு போட்டுட்டு வர்றீங்களே, நீங்கள் இதை பற்றி சொல்லலாமா? அது வேற, திமுக கொடி வேற, எம்ப்ராய்டரி. யார் எதை பற்றி சொல்லணும்னுக்குல்ல, 24 மணி நேரம் குடிச்சிட்டு தெருவில் விழுந்துருக்காங்க, குடிக்கிறது தப்பு, குடிக்கிறது தப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. எல்லா தப்பையும் பண்ணுற நீங்கள் இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. தப்பு பண்ணாதான் பேசலாம், மதிக்கலாம். ஓகே சார், இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு சார். முதல்ல இன்னொன்று சொன்னார், அது எதை உண்மையை உடைக்கலான்னா அதுக்கு வரவே மாட்டீங்களே. இன்னொன்று சொன்னார், நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளையே நம்ம கவனிக்காம விட்டோம், அதனால தான் தோத்து போயிட்டோம் சொன்னாரா உதயநிதி? இப்போ தாங்க தெரியுது, அவங்க வீட்டில் இருக்க இன்பா ஐயா கூட அவங்களுக்கு ஓட்டு போடலன்னு. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளே ஓட்டு போட மாட்டாங்களாம், ஆனால் ஊரில் இருக்கலாம் அயோக்கியன்னு சொல்லுவாங்களாம். ஒருத்தர் தூத்துக்குடியில் ஒருத்தர் பேசினார் பாருங்க, பழைய அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஏன் அவங்க தலைவர் வீட்டில் இருக்க பிள்ளைங்களே அதான் ஓட்டு போட்டாங்களாம், சொல்லவர் உங்க இளையவர் யான்னு சொல்லுங்க. சரி சார், அதே மாதிரி இது முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திரு ராசா அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவே வந்து தமிழ்நாட்டை பார்த்துச்சு, எப்படி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி ஆகி போச்சே. ஐயோ, இந்தியா என்னங்க, உலகமே திரும்பி பார்த்துங்க 2G கேஸை பார்த்து. அவர் சுருக்க, அதாவது ரொம்ப அடக்கமாக சொன்னாருங்க.
அவருடைய பெருமை வெறும் இந்தியாவோட நிக்கல, உலகம் முழுக்க 2G பேர் காத்துல கூட ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது அதுதானே முத வந்துச்சு. அது உலகத்தில் தெரியாத ஆளே கிடையாது. அவ்வளவு உலகளாவிய பெருமைக்குரியவர். அவர் ரொம்ப அடக்கமா இந்தியா முழுக்க பார்த்துச்சுன்னு சொல்லிருக்காரு. அதான் ஒரு அறிவாளி கிட்ட தோத்துருந்தா பரவாயில்ல, ஒரு புத்திசாலி கிட்ட இருந்து தோத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நம்ம தாவேக்கா கிட்ட போய் தோத்து போயிட்டோம், நான் பாராளுமன்றத்துக்கு எப்படி போவேன், எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப புலகாய்ந்த. அதோட இன்னொன்னு சொன்னாரு, மிச்சம் அதெல்லாம் நீங்க கேட்கலையே. எங்க தாத்தா இலங்கைக்கு போனார், எங்க அப்பா இலங்கையிலிருந்து வந்தார், படிச்சார், எங்களை எல்லாம் படிக்க வச்சார். இவங்க அப்பா எப்ப இருந்து இலங்கையில வந்து சொன்னாரா? இலங்கையில இருந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து ஒப்பந்தத்துல வந்தது 63ல. ஆனா அவங்க தாத்தா அவங்க அப்பா வந்தது 52ல. 52ல வர்றதுக்கு காரணமே அவங்க தாய் மாமா இங்க எம்பி ஆனதுதான். நாகப்பட்டினத்துல எம்பி ஆக்கினது காங்கிரஸ். காங்கிரஸ்காரன் அவங்க தாய் மாமனை எம்பி ஆக்கலன்னா உனக்கு டவுசரே போட்டிருக்க மாட்டே. நீ இன்னுமோ உலகத்தை, என் மகள் இதுல லண்டன்ல படிக்கிறா, இதெல்லாம் பேச முடியுமா? நீ யார்? நீங்க ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? 96ல தான் ஒரு முதல்ல எம்பி. அவருக்கு திமுக ஒரு சம்பந்தம் இல்லைன்னா உங்களுக்கு நம்புவீங்களா? 91 தேர்தல்ல அதே பெரம்பலூர்ல ஒரு அருமையான ஒரு இளைஞன், அவன் பேரு பூவை கருத்தாளன்னு சொல்லுவாங்க. லால்குடி பக்கத்துல ஒரு ஊரு. அவனும் வழக்கறிஞர், ரொம்ப நல்லவன். தேர்தல் இன்னும் மோசமா தோத்து போயிடுறான். தோத்து போன உடனே அந்த விரக்தியில தப்பான சவகாசம் போதைக்கு அடிமையாயிடுறான். அடுத்த தேர்தல் 96 வருது. அந்த 96 தேர்தலில் 81 91ல மந்திரியா இருந்தாலும் இவர்கிட்ட நேருகிட்ட கூப்பிட்டு ஒரு ஆளை புடியான்னு சொல்லி அவங்க தலைவர் சொல்றாரு. அவர் யாரையோ தேடி பார்க்குறாரு, யாரோ படிச்ச வேணுங்க, ஏன்னா ஏற்கனவே நல்லவனா இருந்தாலும் குடிகாரனா போயிட்டான்னு. அப்ப ஒருத்தன் வந்து டாக்டர் தேவராஜன் பேர், ஏன்னா பேரெல்லாம் தெளிவா சொல்றதுக்கு காரணமே புரியணுங்கிறது. அந்த ஆள் வந்து எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கான், படிச்சிருக்கிறான், அட்வொகேட்டா இருக்கிறான், ஸ்கூட்டர்ல சும்மா ஏதோ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறான், அப்படி இருந்தா போதுமா? ஆளை கொண்டு வாயா, யாரு ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது. கூட்டு வந்து காட்டுறாங்க, சீட்டு தர்றேன்னு. அடுத்து சொன்னாதான் அதிர்ச்சி ஆயிருவீங்க. இவங்க அண்ணன் பேரு கலிய பெருமாள்னு பேரு. அந்த கலிய பெருமாள் அந்த பேரு வைக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு உண்டு. ஏன்னா இவங்க தாய் மாமனுக்கு எம்பி ஆகிறதுக்கான சீட்டு கொடுத்தவர் TS அருணாச்சலன் தியாகி. அவருடைய மைத்துனர் தான் கலிய பெருமாள். என்னப்பா நாகப்பட்டினமே போனதில்லைங்கிற, அங்க இல்லப்பா தேர்தல் சொல்லும் போது இந்த கலிய பெருமாள் ஒண்ணு சொல்றாரு, என்னமாமா ஆளே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவர் நிக்கிறேங்கிறாரு, நிக்க சொல்ல வேண்டியது. இந்த ஒரு வார்த்தைக்காக எம்பி ஆனவுடனே தன்னுடைய சகோதரியும் சகோதரி புருஷனையும் அங்கே கூலி வேலை செஞ்சவங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற போது அந்த நன்றிக்காக தன்னுடைய சகோதரியுடைய மகனுக்கு கலிய பெருமாள் பேர் வச்சாரு. இன்னைக்கு அவர் காங்கிரஸ்காரர் தான். அந்த 96ல என்ன வேடிக்கை நடக்குதுன்னா, அப்ப வாழப்பாடி ராமூர்த்தி அவர் காங்கிரஸ்காரங்கிறதுக்காக அவரை தான் தெரியும், இவரை யாருக்கும் தெரியாது. அவருக்கு சீட்டு கொடுக்கறதா பேச்சு வருது. இதை கேட்டு போய் வீட்டில் சொன்ன உடனே, என்னப்பா உன்னை திமுக நிக்க சொல்றாங்கன்னு சொல்ற, உங்க அண்ணன் காங்கிரஸ்ல நிக்க சொல்றாங்க, என்ன பண்றது, நீங்களே அண்ணன் தம்பி எப்படி நிக்கிறது அப்படின்னு. அப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க. சொன்னா சிரிப்பீங்க, இவங்களாம் பகுத்தறிவு சீர்திருத்தம் இல்ல. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு முன்னால 2 எலுமிச்சை பழத்தை வைக்கிறாங்க. இந்த எலுமிச்சை பழத்துல ஈ உட்கார்ந்தா உங்க அண்ணன் நிக்கட்டும், இந்த எலுமிச்சை பழத்துல ஈ உட்கார்ந்தா நீ நில்லு, யாரா ஒருத்தர் தான் நிக்கணும். அப்படி எலுமிச்சம்பழத்துல இவர் எலுமிச்சம்பழத்துல ஈ உட்கார்ந்ததுனால எம்பி ஆன. ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணின்னு. ராசா எலுமிச்சம்பழத்துல ஈ உட்கார்ந்தனால நீ வந்தப்பா, எங்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க அப்படின்னா கேட்க வேண்டியிருக்கு. அதுல இன்னொன்னு பாருங்க, இந்த கொழுப்பு அடங்க மாட்டேங்குது, வேற வழியே இல்லை. அவர் பெரிய ஞானி தானே. அவர் என்ன சொல்றாரு, இந்து என்று சொன்னால் வேசி மகன் என்று பொருள் சொல்லிட்டேன், நான் மறுக்கவே இல்லையா. இப்ப ரிசர்வ் தொகுதியில நீ நிக்கிற, இந்துன்னு நீ ஒத்துக்கிட்டாதான் ரிசர்வ் தொகுதியில நிக்க முடியும், கரெக்டா? சரி, என்னங்க சொல்ல மாட்டீங்க? கண்டிப்பாக கரெக்ட் தானே. அப்ப அவர் இந்துன்னு ஒத்துக்கிட்டு தான் நிக்கிறாரு. அப்ப அவர் முதல்ல சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து கூட பேசும்போது இதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களேங்க, உடனே தாண்டி போறீங்க. தாண்டி போற இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு இல்ல, இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் போக. அவர் முதல்ல என்ன சொன்னாரு, இந்து என்று நான் ஒப்புக்கொண்டால் நான் வேசி மகன் என்று பொருள் அப்படின்னு சொன்னாரா? இப்ப சொல்லுங்க சார். அவரு பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசினார். அதாவது மேடையில் இருந்த சேகர் பாபா குறிப்பிட்டு, பா சேகர் பாபு நீ நெத்தியில திருநாறு வச்சிருக்கிறிய, நீலாம் பாவிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசினார். நீ பாவம் பண்ணதுனால தான் நீ சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவர் நெத்தியில திருநாறு வச்சனால அவர் பாவி ஆயிட்டார். திரும்ப
அப்போ அவங்க தலைவர்கள் வீட்டில் இருக்க பொம்பளைகள்லாம் குங்குமம் வைக்கிறாங்க, திருநூறு வைக்கிறாங்க, அவங்களெல்லாம் பாவிகள். எவ்வளவு நாசுக்கா சொல்லியிருக்காருங்க. பெரிய அறிவாளிங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்களை எவ்வளோ மேலே இருக்க கோவத்தை காட்டியிருக்காரு பாருங்க. யாரெல்லாம் திருநூறு வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் குங்குமம் வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாவிகள்னா, ஸ்டாலின் சம்சாரம் தான் பெரிய குங்குமம் வைக்குது. ஸ்டாலினுடைய அம்மா தான் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய பெரிய குங்குமம் வைப்பாங்க. இப்போ கூட டூர் போனாங்கல்ல, இந்த ஊர் கோயில் மட்டும் இல்லை, அங்கே போய் மைசூரில் கூட 5-6 கோயிலுக்கு போயிட்டு பெரிய பெரிய குங்குமம் வச்சுட்டு தான் வந்தாங்க. அவங்கள திட்டுறதுக்கு எப்படி சேகர்பாபை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. அதுக்கு அவர் பாருங்க எவ்வளவு நாசுக்கு அடிக்கிறார் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காருல்ல உள்ள, உதயநிதியே நீ பாவம் பண்ணடா அதான் உள்ள போயிருக்கேன்னு சொல்ல வந்ததை, சொல்ல நினைச்சது அது, அதை இப்படி நாசுக்கு அடிக்கிறார் பாருங்க. நீ பண்ண பாவத்தினால தான் இந்த அசம்பிளியில் மெம்பராக இருக்கேன். இப்படி ராசாவை அடிக்கடி மாட்டி விட்றீங்களே, அவர் பாவம் என்ன, ஏற்கனவே ஒரு ஆடியோ பேசி தான் தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரத்துக்கே போக முடியாமல் போயிடுச்சு அவருக்கு. ஆமாம், இந்த மாதிரி அப்பாவே சிறையில் வச்சுட்டாரு அப்படின்னு மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாருன்னு சொல்லி. மாதிரியா? எங்க உண்மையே பொய்யுங்கிறீங்க, பொய்யே மாதிரிங்கிறீங்க. உங்ககிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது போல் இருக்க. நீங்களே தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்தாலும் வந்துடலாம். இல்லை, அவர் பேசினது தானே நான் சொல்கிறேன். அதே தாங்க அவர் பேசுறது தான். அங்கே மாதிரின்னு என்னங்க, அவர் உண்மையை தானே பேசினாரு. அவர் பேசுற உண்மைன்னு சொல்லுங்க. உண்மை மாதிரின்னா என்ன? இல்லை, அது திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே அது உண்மையா பொய்யான்னு சொல்லணும். ஓ, நீங்களும் நானும் சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லலாம். ராசா பெரம்பலூர்காரரு அப்படின்னு சொன்னா அது பொய்யா? அது ஸ்டாலின் தான் சொல்லணுமா? அவங்க அப்பா அம்மா இலங்கையில் டீ எஸ்டேட்டில் கூலி வேலை செஞ்சாங்க அப்படின்னு நீங்களும் நானும் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? ஸ்டாலின் சொன்னாதான் ஒத்துக்குவீங்களா? உண்மையை யார் சொன்னாலும் ஒத்துக்கணுங்க. சரி, இனிமே ஒத்துக்கு. சரி, ஓகே சார். சார், அதே மாதிரி திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை குறிப்பிட்டு பேசும்போது, விஜய் ப்ரோ, உங்களுடைய சக்தி எல்லாம் எங்குங்க, துய சக்தி எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தானா? பிரதமரை பார்த்து பம்மி போயிருந்தீங்களே, உங்கள் சக்தி எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் உங்களால் செயல்படுத்த முடியலை, அதுக்கு ஏதேதோ காரணங்களை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கச்சத்தீவை தாரை வார்த்த போது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலை பெறாமல் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் திமுகவின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் சட்டசபையில் ஒரு எதிர்ப்பு தீர்மானம் போட்டு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டினோம். அட்லீஸ்ட் நீங்கள் கச்சத்தீவை மீட்பமாக சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குற. தீர்மானம் போட்டதுக்கு அப்புறமா மத்தியில் 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சா? மன்மோகன் சிங் இருந்தாரா? அந்த ஆட்சியில் தானே இந்த பேரறிஞர் மந்திரியாக இருந்தார். அப்போ இவர் என்ன பண்ணாரா? என்ன சார் பண்ணாரு? அமைச்சராக இருந்தார். ஆமாம், கேபினெட்டில் இருக்க தானே பண்ணணும். ஆமாம், அப்போ ஏங்க பண்ணல? மத்திய அரசில் போய் கெஞ்சினாரு கதறினாருன்னு சொல்றீங்களே, எங்கேயாவது இப்படியாவது உட்காந்துருந்தாரா விஜய்? இப்படிதான் சாதாரணமாக உட்காந்துருந்தாரு. இது போய் பிரதம மந்திரிக்கு முன்னால பணிஞ்சிருக்கிறீங்களே. உங்க தலைவர் ஸ்டாலின் ஆகட்டும், அதற்கு முன்னால அவங்க அப்பாவாகட்டும், டெல்லிக்கு போகும்போது பிரதம மந்திரி முன்னால எப்படி இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரு பம்புறாங்க, யாரு சுயமரியாதையோடு இருக்கிறாங்க, மூளை இருக்கிறவனுக்கெல்லாம் புரியும். ஓ, திரு ராசா அவர்களுக்கு புரியலையா? ராசா அவர்களுக்கு புரியவில்லையான்னு கேட்குறேன். அவருக்கு புரியுதா இல்லைன்னு சொல்லுங்க. அவர் உங்களை ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாரு. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இல்லை, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் அறிவாளி, புரிஞ்சுக்கலன்னா நீங்களே முடிவு பண்ணுங்க. சரி சார், ஓகே. ஆனால் இது ராசா சொன்னால் நீங்கள் குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திரு மணிசங்கர் ஐயர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன? அதாவது திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சிப்பதையும் கட்சி தாவலில் ஈடுபடக்கூடிய அதை ஆதரிக்கிறதையும் விட்டுட்டு உங்களுக்கு அரசியல் கற்றுக்கணும்னா அறிவாலயத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள். அறிவு தாங்க. சனீஸ்வரன் கோயிலுக்கு போறீங்க, சனி பிடிச்சிட்டா சனீஸ்வரன் கோயிலுக்கு போறீங்க, சரியா? ராகு கேது பிடிச்சிட்டா ராகு கேதுகளுக்கு கும்போணம் பக்கத்துக்கு போறீங்க. அறிவு எவனுக்கு இல்லையோ அவன் தான் அறிவாலயத்துக்கு போவான். மணிசங்கர் எருக்கு தேவைப்படுது போல் இருக்கு. அவர் போகணும், எங்களையும் போக சொல்றாரு. இல்லை, அவர் ஒன்று புரிஞ்சுங்க. மணிசங்கர் யார், ஐயர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் எந்த ஊரில் பிறந்தார் சொல்லுங்க. அவர் சொந்த ஊர் எதுன்னு சொல்லுங்க. அவர் பிறக்கிற போது சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளுங்கன்னு நினைச்சேன். அப்படி இல்லை நீங்க சொல்லணும். அவருக்கு அரசியலுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? டூன் ஸ்கூல்ல படிக்கிற போது ராஜீவ் காந்தி கூட படிச்ச ஒன்றை தவிர அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. படிச்சாரு, வேலைக்கு போயிட்டாரு. ராஜீவ் காந்தி பிரதம மந்திரியா வர்ற போது தன்னுடைய நண்பன்னு கூப்பிட்டு மந்திரி ஆக்கின ஒன்றை தவிர கருணையால் கிடைத்த பதவி தான் மந்திரி பதவி. அவர் எங்களை மாதிரி ஏதாவது போராட்டத்தை கலந்துக்கிறாரா? நான் ஹைஸ்கூலில் படிக்கிற போதே தடியடி வாங்கியிருக்கேன். காலேஜில் இருக்கிற போராட்டத்தில் பெரிய என் மேலே கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க.
அது மாதிரி மணிசங்கரனுடைய வரலாறு என்னங்க? யாரு எதை பத்தி பேசணும் ஒரு விவசாயம் இல்லாம போச்சு நாட்டுல. இப்போ அவர் அதை பத்தி சொல்லக்கூடாதா? சொல்றதுக்கு என்ன அவரு ஒரு யோக்கியதை பிரஜை தானே சார்? சொல்றதுக்கு என்ன யோக்கியதைன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டுல அவரு ஒரு பிரஜை அவர் தானே? பிரஜையா? தமிழ்நாட்டுல இல்ல சார். தமிழ்நாட்டுல அவர் வீடு எங்க இருக்கு சொல்லுங்க. இல்ல, பிறந்த ஊர் எதுன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சதா? அவருடைய தூரத்து உறவினர் ஒருத்தர் இருக்கிறாரு. திருச்சியில நேஷனல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தாரு. இப்ப ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. அவரு எங்க தாத்தா சொல்லி இருக்கிறாருங்க. இவர் மந்திரியா வரும்போது தான் எங்க தாத்தா வந்து இவங்க அப்பா இவங்க மூதாதையர்கள்லாம் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்தாங்கன்னு. அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அவர் யாருன்னா வேணா உங்களை கூப்பிட்டு வர்றேன் பாருங்க. இவருக்கே எந்த ஊர்னு தெரியாது மணிசங்கரையருக்கு. அவருக்கு நீங்க போய் போத்தி ஒரு இந்த ஊர்க்காரரு, தமிழ்நாட்டுக்காரரு, அந்த ஊர்க்காரரு, ஐயோ மயிலாடுதுறை எம்பி சார். அவரு மயிலாடுதுறை எம்பியா இருந்தார். இல்லையே நான் சொன்னேன். இப்ப வயநாடுல கூட எம்பிங்க ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி, அவங்க ஊராது. அவங்க ஊரை சொல்லுங்கன்னு கேட்டா அதை விட்டு எதாவது சொல்லிட்டேன். யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லியாச்சு. பாகிஸ்தான் சொல்லுங்க, பங்களாதேஷ் சொல்லுங்க. அவர் பாகிஸ்தான் பஞ்சாப்ல பிறந்தவர் தான். யாருங்க? மணிசங்கர் ஐயர். இப்ப தாங்க உண்மை வருது. உங்ககிட்ட உண்மையை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்ப இந்த ஊருக்காரர் இல்ல. அப்போ பாகிஸ்தான் வந்து ஒருங்கிணைந்த இந்தியா, அத்வானி மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அத்வானி அங்க பிறந்தவர் தான். பெரிய போது அங்கிருந்து இங்க வந்துட்டாரு. இது வரலாறு தெரிஞ்சாதாங்க உங்களுக்கு அதனுடைய புரியும். இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவன்னு பிரிட்டிஷ்காரன் முடிவு பண்றான். முடிவு பண்ற போது இந்தியா ஒரே நாடா இருக்கிறதா அல்லது 2 நாடா பிரிச்சு கொடுக்கறதா அப்படின்னு கேட்கறது ஒரு கமிட்டியை கூப்பிடுறான். அப்ப நேத்து ஒருத்தருடைய பிறந்த நாளைக்கு அடிச்சுக்கிட்டாங்களா மெட்ராஸ்ல? இன்னைக்குங்களா? பாருங்க, இதை கூட உங்க வாயிலிருந்து குரல் அடைக்கிற எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அவருக்கும் தலைவராக இருந்தவர் ஜின்னான்னு பேர். கூப்பிட்டு பேசினாங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? we the Muslims, we don't want to mingle with Hindus, we want separate country. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, காந்தி எல்லாம் சொல்லி பார்த்தார். காங்கிரஸ் கட்சியிலே அதை ஆதரித்த ஒரே ஒருவர் ராஜாஜி தான். என்னங்க நீங்க போய் ஆதரிக்கல, நாட்டை பிரிவினைக்கணும். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நாம ஒரு ஆவேசத்துல ஏதோ ஒரு விருப்புல ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிறோம். இப்ப நான் பிரிச்சு கொடுக்கலன்னா எதிர்காலத்தில் இதுவே ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறிடும். பிரிச்சு கொடுத்துறதா அவங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லதுன்னு அவர் ஒருவரை தவிர வேற யாரும் அதை சொல்லல. அப்படி பிரிச்சு கொடுக்கிற போது அங்கிருந்த சில ஹிந்துஸ் இங்க வந்தாங்க, இங்க இருந்த முஸ்லிம்ஸ் சில பேர் அங்க போனாங்க. இங்கேயே பிறந்திருந்தாலும் முஸ்லிம்கள் பாகிஸ்தான் என் நாடு இல்லை, இந்தியா தான் என் நாடு என்று இருந்தவர்களை அவருடைய மரியாதையை கொஞ்சம் கூட குறைக்கக்கூடாது. அதே போல அங்கேயே சில ஹிந்துஸும் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லி இருந்தவங்களும் உண்டு. இந்த வரலாறுலாம் தெரிஞ்சாக்க மணிசங்கரையர் எங்க பிறந்தாரு என்னன்னு உங்களுக்கே குழப்பம் வந்துடும். சரி சார், அவர் எங்கேயும் பிறந்துட்டு போறாரு நம்ம விஷயத்துக்கு. அப்பா இப்பதாங்க சரியா வந்திருக்கீங்க. ஏன் இந்த விஷயத்துக்கு நான் வரேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினர் வந்து திமுகவினர் கடுமையாக விமர்சனம் செஞ்சுருந்தாங்க. ஓரல், அதாவது வார்த்தை மொழிகளில் விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த விஷயத்தை சொன்னதுனால நான் அந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்க வரேன். காகிதம் இல்லத்துடைய நிகழ்ச்சியில் வந்து திமுகவும் காங்கிரஸும் ஒரே நேரத்தில் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வப்பிரந்தர் அவர்களை குறித்து துரோகின்னு சொல்லி காங்கிரஸினரை திமுகவினர் விமர்சனம் செய்ததாக கைகலப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. வாய்த்தகராறு இப்போ கைத்தகராறாக மாறிடுச்சு. எனக்கு என்ன பெரிய வருத்தம் என்னன்னா, காயிதே மில்லத் என்கின்ற ஒரு மனிதர் இப்போ பேர் தான் பல பேருக்கு தெரியும். அவருடைய அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுகள் உன்னதமானவை. என் மொழி தமிழ், வாழும் வழிதான் இஸ்லாம் அப்படின்னு பேசினவர். இந்து இஸ்லாம் ஒற்றுமைக்கு அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்காற்றியவர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தவர். கண்ணியமிக்க காயிதே மில்லத் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அவருடைய நினைவிடத்தில் போய் இப்படி அசம்பாவிதம் பண்றவங்க, நடந்துக்கிறது, கண்ணியத்துக்குரிய ஒரு மனிதர் அடக்கம் பண்ணியிருக்க அந்த இடத்துல போய் கண்ணியத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் நடக்கிற அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனா அவங்க நேருக்கு நேரா திமுக காரங்க துரோகின்னு சொன்னாங்கல்ல, ஒரு துரோகிங்கிறது இன்னைக்கு காலையில் தான் தெரியுமா உங்களுக்கு? எப்ப கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க? புரியல சார், நான் தெரிஞ்சுக்கத்தான் கேட்குறேன். ஏன்னா என் கூட நீங்க பழகுறீங்க, எல்லாமே உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் கூட இருக்க யாராவது ஒருத்தர் சொல்லும் போது தான் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கும். திமுக காரங்க ஒட்டுமொத்தமாக நேருக்கு நேராக நீ துரோகின்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, எனக்கு புரியல. எதுக்காக துரோகின்னு சொன்னாங்க? ஏன்னா அவர் தானே சார் வந்து திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி சேர்றதுக்கு கடுமையா பிராயச்சித்தம் செஞ்சாருன்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அத தாங்க துரோகம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தாங்க புரியுது. திமுகவோட கூட்டு சேரணும்னு சொன்னார்ல செல்வ பெருந்தொகை, அதுதான் துரோகம்னு சொல்லியிருக்காங்க. பெருந்தகை, அவங்க பெருந்தகை அவர் பேரு. அது ஏதோ பெருந்தொகை தான் அதுக்கு காரணம்னு சொன்னாங்க. அதை வச்சு சொல்லிட்டாங்க. நீங்க இவ்வளவு தப்பா சொல்லிட்டீங்களோ நான் கூட இல்ல, நினைச்சேன். பெருந்தொகை தான் காரணம் அந்த கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை தாங்க நான் சொன்னேன். நீங்க வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல நான் கரெக்டா தான், நீங்க ஒருவேளை தப்பா ஸ்லிப் ஆகி சொல்லிட்டீங்களோ நினைச்சேன். நான் ஸ்லிப்பே ஆகாம சொல்றேன், நீங்க தான் ஸ்லிப் ஆகுறீங்க. அப்பாவு சொன்னது கரெக்ட் தான். யார் அப்பாவு சொன்னதா? இல்ல, அப்போ அவங்க சொன்னது. அப்பாவு சொன்னது கரெக்டானு அது வேற. அது இன்பதுரையை தான் கேட்கணும். இவரை நாங்க இதுவரையிலும் ஒரு ஆள் கூட பெருந்தொகையை வந்து நாங்க துரோகின்னு சொல்லவே இல்லைங்க. திமுக அவ்வளவு பேரும் மொத்தமா சொல்றேன் நாங்க துரோகின்னு. நான் இப்பதான் யோசிச்சு பாக்குறேன். திமுகவோட கூட்டணி வேறுன்னு தானே அவர் சொன்னாரு. அவர் துரோகம் சொல்லியிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. திமுக காரனுக்கு தெரியுதுங்க, திமுக கூட காங்கிரஸ் சேர்றது துரோகமான செயல். அதை அவர் பண்ணிட்டாரு, துரோகிங்கிறான். இனிமேலாவது செல்வ பெருந்தகை இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய உணர்வோடு அவர் சேர்ந்து வரணும். ஓகே சார். திமுக கூட்டணியில் இருந்த பெரும்பான்மையான கட்சிகள் தாவேக்காவோட இப்போ வந்துட்டாங்க. இருக்கக்கூடிய ஒரு 2 கட்சிகள் மதிமுகவும் தேமுதிகவும். இப்போ மதிமுகவும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய சின்னத்தில் நாங்கள் போட்டிட்டு இருந்தால் இன்றைக்கி நாங்கள் தாவேக்காவுக்கு போய் ஆதரவாக தெரிவிச்சிருக்கலாமே. அதாவது கட்சியில் திமுக கூட்டணின்னு வெற்றி பெற்று சொல்லாமல் மாதிரியே போனவங்களுக்குலாம் 2 மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தை வெளியில் கொட்டியிருப்பார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளங்கள்லாம் அந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கேள்வி மட்டும் கேட்டு பதில் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லலாம். பதிலை சொல்லிவிட்டு அப்புறம் அதே கேள்வியாக கேட்டால் நான் எப்படிங்க சொல்கிறது? அவரே தான் சொல்லிட்டாரேங்க, ஏமாந்து போயிட்டோமே, எங்கள் சொந்த தொகுதி சின்னத்தில் நின்றுருந்தா நாங்கள் வேறு முடிவு எடுத்துருக்கலாம், எங்களை தொந்தரவு பண்ணி அவங்க சின்னத்தில் நிற்க வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுதான் அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு. துரை வைகோ தானே சொல்கிறீங்க? வைகோ அவர்களே. வைகோ அவர் இன்னொன்றுங்க, அவரு காங்கிரஸை பற்றி வேற சொல்லியிருக்காரு, துரோகிகள்னு. திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அப்பா அந்த காலத்தில் வைகோ பற்றி என்னங்க சொன்னார்? என்ன, அதாவது உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடியவர், அதனால வந்து கொலை செய்ய சதி செய்தவர். ஏங்க சுத்தி வளைச்சு பேசுங்க? நான் சுக்கா சொன்னேன், நீங்க வந்து நறுக்குன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுற மாதிரி சொல்லுங்க சார், புரியாத மாதிரி புரியுற மாதிரி சொல்லுங்க. வெண்டைக்காயும் ஒன்னா கலந்த மாதிரி பேசக்கூடாது. கொலை செய்ய சதி செய்தார் சொன்னாரா? அவர் கூட நீங்க கூட்டணி சேர்ந்து அது அயோக்கியத்தனமா? பிரியறது அயோக்கியத்தனமா? இல்ல, அவர் சேர்ந்தது தானங்க தப்பு. அவர் தான் சொன்னாரு, திரு வைகோ அவர்கள் தான் தேர்தலுக்கு முன்பு கூட சொன்னாரு, அதாவது திரு ஸ்டாலின் அவர்களை வந்து ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம், அவரை ஜெயிக்க வைத்து காமிப்போம், அவர் கூட தான் இருப்போம் உயிர் வரைக்கும் அப்படின்னாரு. தாங்க அவரு அதாவதுங்க, எதிர்த்து ஒருத்தரை வீழ்த்துறது வேற, பக்கத்தில் உட்கார்ந்து வீழ்த்துறது வேற. விபூஷணனை பற்றி எல்லாம் படிக்கிறீங்களா? அது மாதிரி கோபால்சாமி அவர் பெரிய கெட்டியாருங்க, எதிர்த்து வீழ்த்த முயற்சி பண்ணாருங்க, முடியலைங்க, கூட சேர்ந்து காலி பண்ணாரு பாருங்க. அவர் பெரிய ஆளுதாங்க. வித்தியாசம் நமக்கு அது புரியல. திருதராஷ்டிர ஆலிங்கனம் கேள்விப்பட்டீங்களா? அனைத்து அழிப்பது கரெக்டா? அதனால வைகோ அனுபவசாலி தான், கெட்டிக்காரர் தான். எதிர்த்து இவங்களை அழிக்க முடியல. தோழர் என்று தோல் மீது கை போட்டுன்னு ஒரு பாட்டு மாதிரி கூட்டணியும் சேர்ந்து அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தனி சின்னத்தில் கூட நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கும் என்னடா இப்படி ஒத்துக்கிட்டாரு, இவர் ரொம்ப வீரமாச்சேன்னு நினைச்சேன். அதெல்லாம் வளைஞ்சு போனது காரணம் இப்போதான் புரியுது. இவங்களை காலி பண்ணுறதுக்கு அவன் சொன்னதெல்லாம் கேட்டு ஒத்துக்கோன்னு காலி பண்ணிட்டாரு. இது நீங்கள் வைகோ மேலே சுமத்துற ஒரு அபண்டமான குற்றச்சாட்டாக எடுத்துக்கலாம். குற்றச்சாட்டா? ஏங்க, அவர் கெட்டிக்காரரு, சாமர்த்தியசாலி, நினைத்ததை செய்து விட்டு அடத்தி முடிச்சுட்டாருன்னு சொல்கிறேன். இது குற்றச்சாட்டா? இல்லை, நீங்கள் வஞ்ச புகழ்ச்சினில் அவரை சொல்கிறீங்க. அவருக்கு திமுக மேல இருந்த வஞ்சம் அதை தீர்த்துக்கிட்டாருங்க, அதை நான் புகழ்றேன். நீங்க வஞ்ச புகழ்ச்சிங்க. என்ன ஒரு விளக்கம், மாத்தி பேசுறீங்க நீங்க. சார், கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆச்சு இந்த தாவேக்கா ஆட்சி அமைந்து. முதல் முறையாக திருச்சியில் போய் பேசினார், பிரம்மாண்டமாக பேசினார், டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த 25 நாட்களில் வந்து அவங்க தாவேக்கா தலைவர் திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, 6 மாதம் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 6ஆவது நாளே ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை எதிர்க்கட்சி பொறுப்பாக அவங்களுடைய சொல்ல வேண்டியது அவங்களுக்கு கடமை தானே? கடமை தாங்க. ஆனால் கடமை உணர்ச்சியில் நீங்கள் மேலே எங்கேயும் குதிக்க கூடாதுல்ல. அதில் உங்களுக்கே ஒரு என்ன பண்ணுறதுங்க, உங்களை போல விவரம் தெரிஞ்சவங்களே ஆட்சி அமைந்து 25 நாட்கள் ஆகுதா? இன்னைக்கு 5ஆம் தேதிங்க.
போன மாதம் 4ஆம் தேதி ஆட்சி வந்துருச்சுங்க. போனாந்தி 4 ரிசல்ட் தான் வந்துச்சு. ஒரு மாதம் ஆயிடுச்சு. அது ஒன்று. ரெண்டாவது இல்லை 10ஆம் தேதி தான் ஆட்சி அமைச்சாங்க. 10ஆம் தேதி 4ஆம் தேதி வந்துருச்சுங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் தான் வந்துச்சு. ரிசல்ட் வந்துச்சு. அப்போவே தான் உங்களுக்கு ஆட்சின்னு சொல்லிட்டாங்களேங்க. அப்புறம் என்ன? முறைப்படி ஸ்வரிங் செரமனி நடந்தது தானே ஆட்சி அமைக்கிறதுக்கு அடையாளம். முதல் மந்திரி ஒத்துக்கிட்டாலே இப்போ ஆட்சி வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். 10ஆம் தேதி வரைக்கும் அது மந்திரி சபை போடுறது நாளைக்கு கூட புதுசாக 2 மந்திரி போடுவாங்க. அதையா கணக்கு வைப்பீங்க? அதை விடுங்க. இவங்க சொல்றது இதை குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிடுற, பழைய சம்பவம் 1967. அதான் ஆட்சி மாற்றம் வந்தது. காங்கிரஸ் கட்சி ஆண்ட பிறகு திமுக ஆட்சிக்கு வருது. அன்றைக்கு சோரின் செரமனி நடக்குது. தலைவர் காமராஜர் வீட்டில் முக்கியமான 10-20 பேர் உட்காந்து அப்படியே வருத்தமாக எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் அமைதியாகவே உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இருக்கிற போது ஒரு ஃபோன் வருது. அதை எடுத்து பேசுகிறார். பேசினோடனே முகம் மாறுது, வைக்கிறாரு, முகத்தை துடைக்கிறாரு, ஒரு துண்டு எடுத்து தோளில் போடுறாரு, எழுந்து அவர் பாட்டு வெளியே இருந்து ரோட்டுக்கு வர்றாரு. யாருக்கு ஏன் வெளியூர் போகிறான்னு தெரியல. ரோட்டில் நிற்கிறார் 5 நிமிஷமாக, இவர்கிட்ட யாரும் கேட்க முடியல. ஒரு கார் வருது. கார் வந்தோடனே ஓடி போய் காமராஜரே ஒரு கார் கதவை திறக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி பார்க்கணும்னு சொன்னவர் கூட முடியாதுன்னு சொன்னவர் அந்த கார் கதவை திறக்கிறார். உள்ளேருந்து இறங்கலாம். ஐயோ என்னையா நீங்கள் வந்து கார் கதவை திறக்கிறீங்கன்னு. இவர் சொல்கிறாரு, நான் அண்ணாதுரை கார் கதவை திறக்கலன்னு, தமிழ்நாடு முதலமைச்சருடைய கார் கதவை திறக்கிறேன். முதலமைச்சர்னா என்னன்னு எனக்கே தெரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? குறைஞ்சபட்சம் என் பக்கத்தில் இருக்கவங்கள முதலமைச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கூப்பிட்டேன். வாங்க ஒன்று உள்ளே கூப்பிட்டு போகிறார். அடுத்து சொல்கிறது தான் முக்கியம். உள்ளே போன உடனே ஒரு 4-5 பேர் மட்டும் அண்ணாதுரை காமராஜரை பார்த்து சொன்னது, ஐயா நாங்கள் ஆட்சியை பிடிக்கும்னு நான் நம்பலை. அதனால தான் நான் எம்எல்ஏக்கு நிற்கிற, எம்பிக்கு நின்னேன். 10 சீட்டு கூட வரும்னு தான் நினச்சேன். எதிர்பாராமல் ஆட்சியை பிடிச்சிட்டோம். அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் எம்பி பதவி ராஜினாமா பண்ண முடிவு பண்ணி இப்போ ஆட்சி முதல் மந்திரியாக நான் வந்துட்டேன். உங்களை பார்க்க வந்தது காரணம் மனதளவில் ஆட்சியை பற்றி நான் யோசிக்கலைங்கிறதுனால நிர்வாகத்தை பற்றி இன்னும் நான் யோசிக்கவே முடியல. அதனால் நீங்கள் தான் வழிகாட்டணும். அதுக்கு காமராஜர் சொன்னது தான் ரொம்ப முக்கியம். அதிகம் படிக்காத நானே ஒரு ஆட்சி பண்ணியிருக்கேன். நீங்கள் எம்ஏ படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏன் தன்னம்பிக்கை வரல? என்னை விட உங்களால் சிறப்பான ஆட்சி நடத்த முடியும். நம்பிக்கையோடு செயல்படுங்க அப்படிங்கிறார். அவர் அப்படியே தகச்சு போய் நிற்கிறார். அப்போ காமராஜரை திரும்பி சொல்றார், ஒன்று எனக்கு தெரியும், இவ்வளவு பெரிய மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கே 6 மாதம் ஆகும். அதனால இந்த 6 மாசத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டு தட்டு தடுமாறி இது புரிஞ்சு வர்ற வரையிலும் உங்களை எதிர்த்து நான் ஒரு பேட்டி தரமாட்டேன், அறிக்கை தரமாட்டேன், மேடையில பேச மாட்டேன். அதுக்குள்ள உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சொன்னதோடு நிக்கல. 6 மாதமும் அவர் பொதுக்கூட்டம் பேசல, அறிக்கை கொடுக்கல, பேட்டி கொடுக்கல. அவர் மாதிரி 6 மாசம் நாங்க பேச மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் காமராஜர் மாதிரி அவ்வளவு பெரிய உயர்ந்ததுதான் சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு அடுத்த நாளே என்னாச்சு, காலையில் அங்கே போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தனை குறுக்கு அடிச்சுட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேடிக்கையாக சொல்ல, ட்ரெயினில் வரும்போது கேட்ட ஒருத்தர்கிட்ட அது சொன்னதை சொல்கிறேன். அல்லாவும் இயேசுவும் ஈசனும் 3 பேரும் சேர்ந்தே ஒரு ஆட்சி வச்சா கூட தவறுகள் நடக்கும். தவறுகள் நடக்காமல் ஒரு ஆட்சி இருக்க முடியாது. இதுவரையிலும் இல்லை, இனிமேல் யாரும் கொண்டு வர முடியாது. அந்த தவறுகள் நடக்கிற போது அந்த ஆட்சி எப்படி அந்த தவறுகள் மீது நடவடிக்கை எடுக்கிறது தான் பார்க்கணும். நடவடிக்கை சரியாக எடுத்தால் பாராட்டணும். அது மாதிரி இந்த 1 மாதம் தான் ஆயிருந்தாலும் நிர்வாகத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் உங்களுக்கு புரியணும்னா சட்டம் ஒழுங்குறது மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு ஒரு டிஜிபியை போட்டே இப்ப 4 நாள் தானே ஆகுது. பொறுப்பேற்றுக்கிட்டார். அதை தாங்க தான் சொல்றேன். அவருக்கு அப்புறம் தானே அவர் மற்றவர்களுக்கும் எப்படி நடக்கிறது பேச முடியும். சேர்ந்த உடனேயே அவர் என்ன சொன்னார் பேட்டியில்ங்கிறது முக்கியம். அகர்வால் உடனடியாக நான் பார்க்க போவது பெண்களின் பாதுகாப்பு, போதை கலாச்சாரத்தை ஒழிப்பது, அதில் தான் தீவிர கவனம் செலுத்துவேன். இது அவரா சொல்வதல்ல. பொறுப்பேற்ற உடனே அரசு, குறிப்பாக முதலமைச்சர் சொன்னதை அவர் சொல்றார். சரிதானே? எண்ணம், சிந்தனை, சொல், செயல். விவரம் தெரிஞ்சவனுக்கு புரியும். எண்ணம் சரியா இருக்கு, சிந்தனை சரியா இருக்கு, சொல்லும் வந்துருச்சு, இனி செயலும் சரியா வரும். இந்த முயற்சியை அவர் எடுக்கிறாங்க. எந்த தவறு நடந்தாலும், இங்க கோயம்பேடுல ஒரு பெண்ணு உங்களுக்கு தெரியும். இப்பவும் பாருங்க,
ஆட்சி மாறினது அவங்களுக்கு போதையில தெரியல போல் இருக்கு. அந்த பெண் வெளியில போற ஒரு கார்ல வந்து இடிச்சான்ல, அந்த கார்ல திமுக கொடி தான் பறந்துருக்கு. 24 மணி நேரத்தில் பிடிச்சவனை உள்ள போட்டாங்களா? கோயம்புத்தூர்ல ஒன்று நடந்துச்சு, 24 மணி நேரம் பிடிச்சி போட்டாங்களா? ஆனால் திமுக ஆட்சி நடக்கிற போது 2.5 வயசு பெண் குழந்தையிலிருந்து 70 வயசு கிளை வரணும், எவ்வளவு நடந்துச்சு? அது மீது எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த 2.5 வயசு பெண் குழந்தையை கற்பழிச்சவன் திமுக இளைஞரணி தலைவர். விமானத்துல போகும்போது ஏர் ஹோஸ்டஸை கையை பிடிச்சி இழுத்து கேவலமான முறையில் நடந்துக்கிட்டவன் திமுக பொறுப்புல இருந்தவங்க. இவங்க மேலாம் ஏதாவது போலீஸ்காரங்க ஒரு சின்ன அத்துமீறல் உண்டா? நான் இப்போ வரும்போது தான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில், இந்த கேஸில் பிடிபட்ட ஒருத்தன் பாத்ரூமில் வலிக்கு வந்து கால் உடஞ்சி போச்சுன்னு. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்போ ஏதாவது பண்ணாங்களா திமுகவில்? ஆக இந்த மாதிரி தவறுகள் நடக்கிற போது காவல்துறை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பது வெளிப்படையாக தெரியுது. அவர்கள் ஆட்சியில் குற்றவாளிகள் ராஜாக்களை போல இருந்தார்கள். அஜித்குமார் மாதிரி அப்பாவில அடிச்சே கொண்டாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? இந்த வித்தியாசம் தெரிகிற மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். அதனால இனிமே தமிழ்நாட்டில் திமுக ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி சொல்லி முடிக்கிறீங்க. திமுக இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் சேர்த்து முடிச்சிருவோம். இப்பவே முடிச்ச மாதிரி சொல்ல மாட்டேன், இன்னும் இருக்குல்ல. நீங்கள் அதாவது திமுக குறித்து சொல்லி முடிக்கும் போது நீங்கள் அப்படி முடிச்சிங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் திமுகவே முடிச்சிட்டீங்களே. திமுக இன்னும் முடிக்கலைங்க, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை விட்டுறக்கூடாதுங்கிறேன். பாம்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அடிச்சு அரைகுறை விட்ட அது நல்லது இல்லை. முழுசு முடிச்சிடணும். தமிழ்நாட்டை பிடித்த மோசமான நாகம் திமுக, அதை அரைகுறை அடிச்சு விட்டுறக்கூடாது, முழுசு முடிச்சிடணும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் எப்படி முடிக்கிறீங்கன்னு. அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். வணக்கம், நன்றி.